போகிறோம் அப்படின்னா இந்த நான் இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூலர் நம்பர். யூலர் நம்பரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. யூலர் நம்பர்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2.718 இர்ரேஷனல் நம்பர்ன்றதால் போகும். யூலர் நம்பரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ இது லாக் ஆஃப் பேஸ் இதுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, யூலர் நம்பராக இருக்குது ஆஃப் சம் எக்ஸ்னா அதை நீங்கள் நேச்சுரல் லாக் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிக்கலாம். இது பேர் நேச்சுரல் லாக், சரியா? ஸோ நேச்சுரல் லாக்னா ஒன்றும் இல்லை, பேஸ் இஇ இருக்கும், சரியா? இப்போ இது நேச்சுரல் லாக் ஆஃப் 5 சம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்படி ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பேஸ் சேஞ்சர் ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ நேச்சுரல் லாக் ஆஃப் 5னா என்ன சொல்லியிருக்கேன், லாக் ஆஃப் 5 பை லாக் ஆஃப் இ. இந்த லாக் ஆஃப் இ என்னன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 0.4343 போகும், இது தெரியும். ஸோ என்ன வரும், 6989 பை 4343. இதை நீங்கள் அப்புறம் இன்னும் அப்ராக்சிமேட் பண்ணிங்கன்னா 1.609 வரும்.